கடகராசி புதன் தசை இந்த 2025 பயிற்சியாகக்கூடிய சனி பகவான், பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவான், இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? அதிலையும் புதன் தசையில் இந்த புதன் அப்படிங்கிறவர் யார்? இந்த கடகராசிக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த தசை வரலாமா வரக்கூடாதா? வந்தால் என்ன பண்ணும்? சரி, இந்த தசையில் தான் இருக்கிறீங்க, இது எந்த வயது காலகட்டத்தில் வரும்? அது இல்லாத இந்த தசை காலங்கள் அப்படிங்கிறது அவ்வளோ நன்மையான காலங்கள் கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ராசிக்கு எங்கே இருந்தால் யோகம்? இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அவயோக கிரகம் சொல்லக்கூடிய புத பகவான் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு. இது தவிர்த்து எங்கே இருந்தாலும் இந்த தசைங்கிறது அந்த அளவுக்கு நன்மையை செய்யாது. இந்த 3 நட்சத்திரக்காரங்கள், புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயதில் இந்த புதன் தசை அப்படிங்கிறது வரும்? புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்பு 3 வருஷம்னு வச்சுப்போம். குரு தசை 3 வருஷம் அப்படின்னா அதன் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. இப்போ 22 வயசு வரைக்கும் சனி தசை வந்துடும். 22 வயசுக்கு பிறகு 39 வயசு வரைக்கும் 17 வருடங்கள் புதன் தசை. அப்போது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 22 to 39 புதன் தசை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த தசை தான் இந்த வயசில் தான் நடக்கும். அதுவும் இல்லாமல் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு, ஏன்னா சனியோடைய நட்சத்திரம், அதுக்கு தசா புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 19 வருடங்கள். 4ஆம் பாதம் கொண்ட நபர்களுக்கு இப்போ 4 வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்குன்னு வச்சுப்போம். அதாவது புனர்பூச நட்சத்திரம், அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னா தசா புத்தி அப்படிங்கிறது 4 வருடங்கள் உங்களுக்கு இருப்பு இருக்கும். அப்போ 4 வருடங்கள் மட்டும்தான் தசா புத்தி உங்களுக்கு வரும். இல்லை முன்ன பின்ன வரலாம். ஒரு சில பேருக்கு 4 வருடங்கள்னு சொல்ல முடியாது, 5 வருடம் 6 வருடம் இப்படி கூட இருக்கலாம். என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதன் கூட 17 வருடங்கள் கூட்டிக்கணும். இப்போ 4 அப்படின்னாக்கா ப்ளஸ் ஒரு 17னா 20, 21, 22 வரைக்கும் உங்களுக்கு இந்த புதன் தசை வந்துடும். அப்போ படிக்கக்கூடிய காலங்களில் வந்துடும். அதே சனியுடைய தசா புத்தி இருப்புகள், அதாவது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 1ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 15 வருடங்கள் தசாபுத்தி இருப்புக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். 15 இல்லை 14, 13 எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் சென்ற பகுதியில் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதில் இருந்து என்னோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் பாதத்துக்கு எது வரைக்கும் இந்த புதன் தசை வரும்னு சொல்லிட்டேன். முதல் பாதத்துக்கு 15 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துக்கிட்டால் 15 ஒரு 17, 32 வயசு வரைக்கும் இந்த புதன் தசை நடைமுறைக்கு வரும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பருவத்திலே போயிடும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா 4 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கும், 3 வருடம் இருக்கும், இல்லை 10 வருடங்கள் இருக்கலாம், இல்லை 14 வருடங்கள் கூட இருக்கலாம். குழந்தை பருவத்திலே போயிடும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் 6 வயசுலேருந்தே 39 வயசு வரைக்கும் இந்த புதன் தசைங்கிறது வரும். ஒரு 16 வயசுலேருந்து ஒரு 22 வயசு வரைக்கும் ஒரு பலன்களாகவும், 22 வயசுக்கு மேலே 39 வயசு வரைக்கும் ஒரு பலன்களாகவும் எடுத்துப்போம். ஏன்னா படிக்கிற காலகட்டங்களில் இப்போ அஷ்டம சனி வந்தது. இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது முடிவுக்கு வந்தாச்சு. இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது முடிவுக்கு வந்தாச்சு. 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி. இதற்கு முன்னாடி குருவுடைய பயிற்சியோ ராகு கேதுவுடைய பயிற்சியோ நல்ல பலன்களை கொடுத்துருக்காது, பெரிய அளவில் பலன்களை கொடுத்துருக்காது. அது ஏன் அப்படின்னாக்கா அஷ்டம சனி நடக்கக்கூடிய டைமில் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, இதெல்லாம் பெரிய பலன்களை எதிர்பார்க்க முடியாது. உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல ஒரு வலுவாக ராகு பகவான் இருந்தாலோ இல்லை குரு பகவான் இருந்தாலோ அதனுடைய பயிற்சி காலத்தில் ஓரளவுக்கு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் பெருசாக இருக்காது. இப்போது விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான், 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான், இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு எப்படி மாற்றத்தை கொடுக்கும்? சனியுடைய வீடு. இந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான். அதுலேயும் அந்த 2ஆம் இடத்துல இருக்கிறது, அதாவது ராகு பகவானுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம். இந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை தான் கொடுப்பார். படிப்பு ரீதியாக ஏற்றம் உண்டு. இது வரைக்கும் படிப்பில் நிறைய தடைகளை பார்த்துருப்பீங்க. நான் சொல்கிறது 22 வயசுக்குள்ள படிப்பு ரீதியாக மனசளவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும். இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இருக்கும். உங்களுக்கு கடன் உதவி கிடைக்கும். படிப்பு ரீதியாக ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும். நீங்கள் என்ன படிப்பு படிக்கணும்னு நினச்சிருந்தாலும் சரி, இது வரைக்கும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் பேசியிருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
மனசளவில் பாதிக்கப்பட்டவர்கள், நண்பர்கள் வழியில் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு முடிவு அப்படின்னு சொல்லலாம், ஒரு நல்ல ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வயசில் இருக்கிறீங்க, படிக்கிற வயசில் இருக்கிறீங்க, படிப்பு நல்லா இருக்கும், படிப்பு ரீதியாக ஏற்றம் தரும். படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம், பொருளாதார வரவு, பண வரவு அருமையாக இருக்கும் இந்த டைம் அப்படிங்கிறது. 22 வயசுக்கு மேலே, 21 22 வயசுக்கு மேலே 39 வயசு வரைக்கும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது இந்த கடகராசிக்கு விரையாதிபதின்னு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர். படிக்கிற காலத்தில் அப்பா அம்மாவுடைய அரவணைப்பில் இருந்ததுனால பெருசாக கஷ்டங்கள் தெரிஞ்சிருக்காது. ஆனால் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சொந்த காலில் நிற்கும்போது தான் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும், இந்த கிரகங்களோட ஆதிக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். நீங்கள் போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்குது, என்ன மாதிரியான நண்பர்கள் இருக்கிறாங்க, என்ன மாதிரியான மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த கிரகங்கள் நிரூபிக்கும். விரையாதிபதின்னு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த புத பகவான். இவர் நன்மை செய்யாத கிரகம். அப்போ நன்மை செய்யும், கண்டிப்பாக நன்மை செய்யும். ஆனால் அஷ்டம சனியில் நன்மை செஞ்சிருக்காது. உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் எப்படி இருந்தால் சிறப்பு, அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்தால் சிறப்பு. அது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். இது அவயோக கிரகம் இந்த ராசிக்கு. அப்போது 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல இந்த இடத்துல இந்த புத பகவான் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா அஷ்டம சனியில் கொஞ்சம் கம்மி தான். அப்படி இருந்தால் கூட எவ்வளோதான் நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, பெருசாக உங்களுக்கு வளர்ச்சிகளை பார்த்துருக்க முடியாது, சேமிப்பு பார்த்துருக்க முடியாது, நினச்சதை நடத்தியிருக்க முடியாது. ஆனால் கஷ்டங்கள் அதிகமாக இருந்திருக்காது. அதுமாரி இடத்துங்களில் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா. அது தவிர்த்து வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி, இந்த புதன் தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. சரி, இப்போ கஷ்டப்பட்டீங்க, அஷ்டம சனியில் கஷ்டப்பட்டீங்க, இல்லை ஓரளவுக்கு நல்லா இருந்த, பெருசாக ஒன்றும் கெடுபலன் இல்லை. ஆனால் இப்போ வரக்கூடிய காலம், இந்த சனி பயிற்சிக்கு பிறகு இந்த குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், ராகு அதெல்லாம் சிறப்பான பலன்களை கொடுக்கும், 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது அது ஒரு நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். நீங்கள் எந்த தொழிலில் இருக்கிறீங்களோ, இப்போ வேலை வாய்ப்புக்காக தேடுறீங்க அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பு கிடைக்கும். அஷ்டம சனியில் வேலை போயிருக்கோம், அதாவது ஒரு சில பேருக்கு அஷ்டம சனியில் கூட வேலையில் இருந்திருக்கலாம். அஷ்டம சனி முடியும் போது வேலை போயிடும், என்னென்னு புரியாது. இப்போ தான் ஒரு நல்ல டைம் ஆரம்பிக்கும் போதுன்னு சொல்கிறாங்க, திடீர்னு வேலை போயிடுச்சே அப்படின்னு ஒரு இது வரும். அது தசாபுத்தி பாதிப்புகள் இருந்தாலும் இதுதான் அவயோக தசையாச்சே. உங்களுக்கு சுய ஜாதகத்தில் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுன்னா இது மாதிரி அஷ்டம சனி முடிவுக்கு வர்ற டைமில் ஒரு கெடுபலம் நடக்கும். ஏதாவது வேலை இழப்பு, வேலையில் பிரச்சனை, வேலை போகிற மாதிரி ஒரு கெடுபலன் ஏதாவது நடக்கும். ஆனால் அது நிரந்தரம் கிடையாது, உடனே வேலை கிடைச்சிரும். இது ஒரு சின்ன ஒரு தடங்கள் தான், உடனே வேலை கிடைக்கும். இப்போ வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலையில் நெருக்கடிகளை கொடுத்துருந்தா அந்த நெருக்கடிகள் கிளியர் ஆகும். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலையில் நிறைய பிரச்சனைகள் உண்டு. அது மாதிரியான காலகட்டங்களில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. இப்போ நல்லா இருக்கும், இதன் பிறகு வேலையில் நல்ல ஒரு மாற்றம். இது வரைக்கும் அஷ்டம சனியில் கூட வேலை தேடி இருக்க மாட்டாங்க, ஆனால் இப்போ இறங்கி வேலை தேடுவாங்க. இப்போ வேலை கிடைக்குதா, இப்போ எனக்கு வேலைக்கு போகணுன்னு எண்ணம் வந்திருக்கும். இது வரைக்கும் வீட்டில் இருந்திருப்பீங்க, ஆனால் இப்போ எனக்கு வேலைக்கு போகணும், நானும் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சில பேர் முயற்சி பண்ணுவீங்க இல்லையா. புதிய வேலை வாய்ப்புகள் உண்டு, வேலை ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. மனசளவில் இருந்த பாதிப்புகள், சொந்த பந்தங்கள்லாம் நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருக்கும் இந்த அஷ்டம சனியில். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, பிடித்த கணவர் தான், லவ் பண்ணி கூட கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப பிடிச்சி போய் அரேஞ்ச் மேரேஜ் கூட பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அனோனியமாக இருந்திருப்பாங்க, நல்லாவே சந்தோஷமாக இருந்திருப்பாங்க ஒரு காலகட்டத்தில். ஆனால் அந்த அஷ்டம சனி வந்த பிறகு அவங்களுடைய பிரச்சனைகளே வேறு மாதிரி போயிருக்கும். பிரிஞ்சு இருக்கிறது, அப்படி இல்லைனாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமை இல்லாமல் இருக்கிறது, வீட்டிலே இருந்து பேசாமல் இருக்கிறது. 2 பேர் வீட்டில் தான் இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை கிடையாது. இப்படியெல்லாம் இந்த அஷ்டம சனி பண்ணியிருக்கு. அது பெண்களுக்கும் உண்டு, ஆண்களுக்கும் உண்டு. இது எல்லாமே கிளியர் ஆகும் இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. அது அஷ்டம சனி தான் பண்ணிச்சே தவிர புதன் தசை பண்ணல. புதன் தசைக்கு அந்த அளவுக்கு கெடுபலன் கொடுக்கக்கூடிய ஒரு தசை கிடையாது. இது என்னென்னா பொருளாதாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். இது என்னென்னா பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு நிரந்தரம் இல்லாத வேலை, அது இல்லாத அந்த வேலை எப்போ போவோம், வேலை எப்போ பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நெருப்பு மேலே நடக்கிற மாதிரியே இருக்குமே தவிர ஆனால் வேலைலாம் போகாது. அது மாதிரியான தசை இது. கெடுபலன்களும் கொடுக்காது, நல்ல பலன்களும் கொடுக்காது, நார்மலாக போகும்.
இது வந்து மாத சம்பளத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ஆனால் தொழிலில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த புதன் தசை அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. நிறைய கடன் பிரச்சனைகளை கொடுக்கும். எல்லாமே இப்போ வந்து அஷ்டம சனியில் நிறைய கடன் பிரச்சனைகளை இந்த புதன் தசையில் அனுபவிச்சிருப்பீங்க. கொடுத்த பணம் வந்திருக்காது, வாங்கின பணத்தை கொடுத்துருக்க முடியாது, சரியான வாடிக்கையாளர்கள் இருக்க மாட்டாங்க. தொழிலுக்கு எந்த தொழிலுக்குமே உங்களுக்கு வந்து அந்த வருமானம் வந்து கம்மியாக இருக்கும். இது எல்லாமே இப்போதைக்கு இந்த அஷ்டம சனி விடுதலை அப்படிங்கிறதுனால இந்த புதன் தசையில் நிறைய ஏற்றங்கள் பார்க்கலாம். வாடிக்கையாளர்கள்லாம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண வரவுகளை கொடுக்கும், கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அந்த தொழிலெல்லாம் வந்து முடங்கி போயிருக்கோம். அந்த தொழிலெல்லாம் இப்போ நல்ல ஒரு ஆரம்பம் உங்களுக்கு. இதன் பிறகு வளர்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அஷ்டம சனியில் எப்படியாப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிங்களோ அந்த கஷ்டங்கள் இப்போ இருக்காது. அப்படியே இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. இந்த தசைங்கிறது அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. இது வந்து முதலாளியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் ரொம்ப நெருப்பு மேலே நடக்கிற மாதிரியே இருக்கும். மாசம்பளத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது அப்பப்போ அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மாறும்போது மட்டும் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும் வேலை செய்கிற இடத்துல. அது குறிப்பாக பெண்களுக்கும், வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கணவர் கூட வரும், இல்லை பசங்களுக்கு கூட வரும், மாமியார் அது மாதிரியான நபர்கள் கூட வரும். சொந்த பந்தங்களில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வரும். அதாவது நெருக்கடிகள், மனசை பாதிக்கிற அளவு வார்த்தைகள், இது வந்து இது மாதிரியான அவயோக தசைகளில் வர்றது. இந்த அவயோக தசையினால் பெருசாக கெடுபலன்கள் கிடையாது, பெருசாக கெடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்தோடைய காரகத்துவத்தை வாங்கி அது வந்து உங்களுக்கு பலன்களாக கொடுக்கும். தனித்த புதன் நல்லாவே இருக்குன்னு வச்சிங்களேன், அது இருக்கிற இடத்த பொறுத்து. யோகரோட சேர்ந்துச்சுனாக்கா யோக பலன்களை அதிகமாக கொடுக்கும். இந்த புதன பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் முதல் தர யோகாதிபதினு சொல்லலாம். 6ஆம் அதிபதியாக வந்தால் கூட பாக்கியஸ்தானாதிபதி. இப்போ குருவோட சேர்க்கையோ செவ்வாயோட சேர்க்கையோ, ஆனால் இவரோட வீட்டில் இருக்கக்கூடாது. அதாவது புதனுடைய வீட்டில் செவ்வாயோடவோ குருவோட சேரக்கூடாது. ஏன்னா இவருக்கு தான் வலு அதிகமாக இருக்காங்க. மற்ற இடங்களில் செவ்வாயோட சேர்க்கை இல்லை குருவுடைய சேர்க்கை, மற்ற சுபகிரகங்கள் சொல்லக்கூடிய சந்திரனோட சேர்க்கை, அதாவது இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு அவர் சுபர், வளர்பிறை சந்திரனோட சேர்க்கை, பௌர்ணமி சந்திரனோட சேர்க்கை, அதாவது இந்த ராசியிலேயே இது மாதிரியான அமைப்புகளில் இருந்துச்சுனாக்கா அந்த புத பகவான் நல்ல பலன்களை கொடுத்துரும். அதாவது எப்படி பார்த்தாலும் பாதி பலன்களாக பிரித்து கொடுத்தா கூட நல்ல ஒரு உயர்வான பலன்களை கொடுத்துரும் இந்த புத பகவான். புதன் அப்படிங்கிற கிரகத்துக்கு தசை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு நிறைய டீட்டெயில் இருக்குது. குருடைய பயிற்சி அப்படிங்கிற சிறப்பு. இப்போ குரு விரயத்துக்கு வந்தாலும் சரி, 8ஆம் இடத்துல ராகு வந்தாலும் பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. இது வரைக்கும் கடன் பிரச்சனை இருக்கா, அந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடன் வாங்கி கடன் கொடுக்குற அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்கும். அது மாதிரியான பலன்களை கொடுக்கும். அதாவது கடன் அமைப்பு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். மறைமுக எதிர்ப்புகள், எதிரிகள் எல்லாமே வந்து உங்களை விட்டு போவாங்க. இப்போ அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நண்பர்களாகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு. புதன் தசைக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. இந்த அஷ்டம சனி விடுதலையான பிறகு நல்ல ஒரு மனசு தெளிவாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணீங்க, இது வரைக்கும் திருமணம் கூடிய வரல. ஏன்னா அஷ்டம சனியில் உங்கள் ஜாதகத்தை பார்த்தோன்னே எடுத்து வச்சுட்ருப்பாங்க. இப்போ திருமணம் கூடி வரும். திருமணம் கண்டிப்பாக கூடி வந்துடும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ரொம்ப நாளாக திருமணத்துக்கு வெயிட் பண்ணீங்க அப்படின்னாக்கா திருமண பாக்கியம் உண்டு இந்த டைமில். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பிரிந்து இருக்கக்கூடிய நபர்கள் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு. 2வது திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், இந்த 2வது திருமணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது 30-32 வயசுக்கு மேலே டைவர்ஸ் ஆகி ஒரு சில பேர் வந்து கல்யாணம் ஆனவுடனே டைவர்ஸ் ஆகி வெறுப்பில் எனக்கு கல்யாணமே வேணான்னு ஒதுங்கி இருந்தவங்க கூட இப்போ அவர்களுக்கு திருமணம் கூடி வரும். தொழில், சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப தொழிலில் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருந்தால் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது தொழிலில் நல்ல ஒரு மேன்மை. புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, ஒரு இடத்த வாங்கிறது, இல்லை இடம் மாற்றுறது, இல்லை வீடு மாற்றுறது, இது மாதிரியான மாற்றங்கள் இந்த டைமில் கொடுக்கும். நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு வீடு வாங்கி குடி போகிறது, ஒரு மனைவி வாங்கிறது, ஒரு தொழிலில் வந்து நல்ல ஒரு விருத்தி ஆகிறது, வளர்ச்சி, இது மாதிரியான அமைப்புகள் இந்த புதன் தசை அப்படிங்கிறது. இந்த அஷ்டம சனி விடுதலை ஆகிப்போச்சு டோட்டலாகவே. இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகங்கள் அவயோக கிரகமாக இருந்தாலும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் நல்ல ஒரு பலன்களை இந்த சனி பயிற்சிக்கு பிறகு கொடுக்கும். நன்றி.